வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வெளியிட பள்ளி கல்வித்துறை திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்றைய தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 11 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முன்கூட்டியே பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஊடகத்தலங்களில் நிறையா செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 17ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடலாம். அதேமாதிரி தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கான டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக நமக்கு ஊடகத்தலங்களில் ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17இல் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை மே 17ஆம் தேதி வெளியிடப்படும் அரசு தேர்வுகள் துறை இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, முன்கூட்டியே தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடலாம். இப்போ +1 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டமாக அவங்க 12க்கு வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் 11th வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிசல்ட் இப்போ ரெடியாக இருக்குது. அமைச்சர் பார்த்து எந்த தேதி வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அவர் தான் ஃபைனல் பண்ணுவார். இருந்தாலும் 17ஆம் தேதி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு பகிரப்பட்டு வருகிறது. இப்போ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வெப்சைட் கொடுத்துருக்காங்க. 10th 11th ரிசல்ட் பார்க்குறதுக்கு www.tnresult.nic.in மற்றும் www.dgdngovernment.in என்ற இணையதளங்களில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணி உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மாணவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கும் தனித் தேர்வுகள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கும் எஸ்எம்எஸ்ஸாக ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ 10ஆம் வகுப்பு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் காலை 10 மணின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டென்டென்டிவாக தான் இருக்கும். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலை 10 மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 12ஆம் வகுப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா 11ன்னு வரணும். 11ஆம் வகுப்பு முடிவுகள் பகல் 2 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு 11ன்னு இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 12ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 10th ரிசல்ட்டு 11th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 10th ரிசல்ட் ஆகட்டும் 11th ரிசல்ட் ஆகட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 10த்துக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:50க்கு, அதே மாதிரி 11த்துக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2:50க்கு வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ இம்பார்ட்டன்ட் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ தான் 10th 11th ரிசல்ட் ரிலேட்டட் நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்க முடியும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.